யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களோடு கூட என்றென்றைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கும்படிக்கு, உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்கள் வேண்டிக் கொள்ளுங்க. இது கிருபையின் காலம், ஊற்றப்படுதலின் நேரம். ஓ ஆண்டவர் சபையில, ஓ ஆவியானவர் ஒழுங்கு கிரமத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ சத்தியாகிய அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும் படிக்கு உங்களுக்கு அந்த தேச்சரமான தந்தருளுவார். அந்த அனுபவம் வேண்டும் என்பவர்கள், அல்லது புதிய அபிஷேகம் வேண்டும் என்பவர்கள் வேண்டிக் கொள்ளுங்க. என்றென்றைக்கும் கூட இருக்கிறவர் அந்த தேச்சரவாளன். அந்த தேச்சரவாளன் உலகாந்த சத்தியாவியானவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அவரை அறிவீர்கள். அந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவர் அவர். தேச்சரவு பண்ணுகிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பர்சனாலிட்டி பார்க்கும் பொழுது தேச்சரவாளனின் ஆவி, ஓ உன்னதத்தின் ஆவி, ஓ பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தனிந்த புத்தியின் ஆவியே கொடுத்திருக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவி, அவர் வெளிச்சத்தின் ஆவியானவர், விட்டுதலையின் ஆவியானவர், ஆலோசனை அருளும் ஆவியானவர், பலனை அருளும் ஆவியானவர். உருகித நரகா சதானத்துக்கு மலர் கத்தலபா ஆவியில நம்ம உண்மையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிற நேரம் எல்லாம் அவர் பிரசன்னமாகிறார். அங்கு சுகத்தை கொடுக்கிறார். அன்று அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறார். அதே வேளையில விடுதலையை கட்டளையிடுகிறார். தீர்க்க தரிசன வரம், வியாக்கியான வரம் என கிரியை செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார். சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாகவும் செய்யப்பட கடவுது என்பது ஆண்டுடைய வார்த்தை. இப்பொழுது இந்த நாளில ஒரு ஊற்றப்படுதலுக்காக வேண்டிக் கொள்வோமா? ஒரு அவுட்போரை கடைசி நாட்கள்ல ஒரு மாம்சமான யாவர் மேலும் எல்லாரும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் 2, யோவான் 3, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஊற்றப்பட வேண்டும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். வனாந்தரம் வயல்வெளியா என்ன செய்யும்? மாறும். ஏசாயா 35 இருக்கு. அப்படியே இருக்க கூடாது. ஆஸ் இட் இஸ்னு அப்படியே தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்ன செய்யாது? மாறாது. என்னுடைய வாழ்க்கை பாணி கலாச்சாரத்தை நான் என்ன செய்ய மாற்றவே மாட்டேன்னு சொல்லிட்டு யாரும் என்ன செய்யக்கூடாது, பிடிவாதம் பண்ண முடியாது. கடைசி நாட்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை எடுத்து 1 முதல் ஒரு 7-8 வசனங்கள் வாசிப்போம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒருமனப்பட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கூடி வந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு முந்தின அதிகாரத்துல இயேசுவானவர் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது சீஷர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? கலக்கம் அடைந்து வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்கிறீங்க? நான் எப்படி எழுந்தருளி போறேனோ அப்படியே என்ன செய்வேன்? வருவேன். நான் உங்களுக்காக தேற்றரவாளனை என்ன செய்வேன்? போய் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அனுப்புனாரு. சீஷர்கள் காத்திருந்தாங்க, கூடி இருந்தாங்க. ஒரு மனம் வந்துச்சு. அந்த இடத்துல 2வது அதிகாரத்துல 1 வசனத்துல படிச்சுங்க. ஓரிடத்துல வந்திருந்தாங்க.
அப்பொழுது இது போல ஒவ்வொரு இடத்துல அவங்க ஒருமனப்பட்டு அவர் சொல்லப்படியே காத்துருங்க. எருசலேம் நகரத்துல காத்துருங்க. உன்னதத்திலிருந்து வரும் பலன் அதுதான். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் மட்டும். லூக்கா 24 இருக்கு, எடுக்க வேண்டப்போ. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் மட்டும் நீங்க எருசலேம் நகரத்துல இருங்க. அது அப்படியே அவங்க கடைபிடித்தாங்க, கீப் பண்ணாங்க. அப்பொழுது ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த 2வது வசனத்துல பலத்த காற்று. அடுத்து 3வது வசனத்துல அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டது, ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. கிட்டத்தட்ட எத்தனை பேர் கூடி வந்தாங்க அந்த இடத்துல? 120 பேர் கூடி இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அக்னியில இருக்கிறதுனால அமர்ந்ததுன்னா யாரு? சுத்த ஆவியானவர். நம்ம அப்படிதான் சொல்லணும். என்ன அப்படி படிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், ஊற்றப்பட்டார். பலத்த காற்று, ஊவா காற்றுன்னு படிச்சுங்க. பரிசுத்த ஆவியினால உடனே நிரப்பப்பட்டு அவங்க தங்களுக்கு தந்தொழின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில என்ன செய்தாங்க? பேச தொடங்கினாங்க. அப்ப எல்லா தேசத்திலும் இருந்து தேவ பக்தி உள்ள யூதர்கள் எல்லாம் என்ன செய்திருந்தாங்க? அப்போ எருசலேமில் தான் வாசம் பண்ணாங்க. அந்த சத்தம் உண்டான போது யூதர்கள் மத்தியில தான் அந்த சத்தம். அவங்க அந்த இடத்துலதான் மேல் வீட்டுல கூடி வந்தாங்க. அங்கதான் பலத்த காற்று வந்துச்சு. மற்ற அந்த சத்தத்தை கேட்ட உடனே இப்ப நீங்களே சத்தம் போடும்போது, நம்மளே சத்தம் போடும்போது என்ன செய்வாங்க? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது திரளான ஜனங்கள் என்ன செய்வாங்க? கூடி வருவாங்க. அதை நம்ம விசுவாசிப்போம். திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால, அதாவது வந்தவங்க யாருன்னா பின்னால போட்டிருக்கு, எல்லாருக்குள்ளே ஒரே ஆச்சரியம். இவங்க எல்லாம் கலிலேயர் அல்லவோ? இவங்க பேசுறவங்க எல்லாம் யாரு? கலிலேயர் அல்லவோ? இவங்க எல்லாம் நம்முடைய ஜென்ம பாஷையில பேச கேட்கிறோம். ஜென்ம பாஷைன்னா கன்னடம், மலையாளம். ஜென்ம பாஷைன்னா என்னது? அவரவர் தாய்மொழி. வட இந்தியால எல்லாம் ஹிந்தி தெரியாம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. மினிஸ்ட்ரிக்கோ ஹிந்தி படிச்சுட்டு தான் போவாங்க. வட இந்திய ஊழியத்துல கட்டாயம் ஹிந்தி தேவை. அவருடைய ஜென்ம பாஷை. அங்க பாத்தர், மேதர், எலோமித்தியர், மெசபொத்தோமியர், யூதயா, கப்பத்தோகியா, பொந்து, ஆசியா, பிரிசியா, பம்பிலியா, எகிப்து, அந்த தேசத்தார்கள் எல்லாம், அங்க குடியிருக்கிறவங்க எல்லாம் ரோமாபுரியார், யூதர், யூத மார்க்கத்துல அமைந்தவங்க, கிரேக்கர், அரபியர். நம்முடைய பாஷையில இவங்க என்ன செய்யறாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு அனுபவம் ஞாபகம் வருது. பாஸ்டர் மோகன் இன்னும் இருக்கிறாங்க, பாஸ்டர் டி மோகன். அதாவது என்னன்னா, ஒரு அம்மா, அவங்க படிப்பறிவே இல்லாதவங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? அந்நிய பாஷை வரத்தை பெற்றவங்க, கொஞ்சம் கூட ஸ்கூலுக்கு போகாதவங்க, ஒண்ணு கூட படிக்காதவங்க அவங்க. அப்ப அந்த அந்நிய பாஷை வரத்துல ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. அத பாஸ்டர் மோகன் சொன்ன அந்த சாட்சி. அப்போ அந்த வார்த்தை இன்னொருத்தர் வரும் பொழுது அவருக்கு ஆச்சரியமா தானே இருக்கும். அவருக்கு அந்த அம்மா மூலமா வியாக்கியான வரம் என்ன செய்யுது? கிரியேட் செய்யுது. அந்த அம்மா வந்தவர் என்ன செய்யறாரு? உணர்த்தப்படுறார். பாருங்க, படிப்பறிவில்லாத ஒரு அம்மாவை ஆண்டவர் அந்நிய பாஷை வரத்தை கொடுத்து வியாக்கியானப்படுத்த உதவி செய்து. வியாக்கியானம் வேணும்னேவா பண்றது? உங்களுக்கு மொழிக்கு அர்த்தம் தெரிஞ்சாதானே மலையாளத்துல நீங்க திரும்ப பேசுவீங்க. நமக்கே ஒண்ணுமே தெரியாட்டா என்ன பேசாமதான் இருப்போம். மலையாளத்துல திரும்ப ஸ்பீடா பேச முடிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும், புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு நான் பேசாம இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் தெரியலன்னு அர்த்தம். அப்படித்தானே? சரி, இப்போ அவங்க எல்லாம் மதுபானத்தினாலதான் நிறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணாங்க. அப்ப பேதுரு நின்றார். எனக்கு இந்த வார்த்தை தான் ஆண்டவர் பேசின வார்த்தை. இப்போ 11 கூட பேதுரு நின்று. எத்தனை பேர் இருந்தாங்க? 11 மட்டும்.
கூட நின்று அவங்கள நோக்கி உரத்த சத்தமிட்டு, இவங்க வெறி கொண்டவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் அடுத்து 16, 17 வாசிங்க. கடைசி நாட்கள்ல இந்த கடைசி நாட்கள் என் டைம் இந்த கடைசி நாட்களுக்குரிய அபிஷேகம். நீங்க ஒருவேளை என்றைக்கோ அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நான் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம், அது இருக்கட்டும், அது உண்மைதான். அந்த சத்திய ஆவியானவன் நமக்குள்ள வாசம் பண்றேன்னு சொல்றாரு, உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா கடைசி நாட்கள்ல யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் இது இருக்கு. அந்த யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இந்த அப்போஸ்தலர் காலங்கள்ல இது நிறைவேறுகிறது. இப்போ இந்த கடைசி நாட்களிலும் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். இந்த கடைசி நாட்கள்ல ஒரு அவுட்போரிங் இருக்க போகுது, ஒரு ஊற்றப்படுதல். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், எல்லா மேன்கைண்ட் மேலையும், வாலிபர், மூப்பர், சிறியவர், பெரியவர், எல்லார் மேலும் என்ன செய்ய போறாரு? ஊற்றுவார். அந்த அவுட்போரிங்காக என்ன செய்யணும்? கேட்கணும். அவர் பிதாவை வேண்டிக் கொண்டார். அப்போதான் சத்தியாவியாகிய தேற்றரவாளன் கூட இருக்கும்படிக்கு தந்தருளப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் பிதாவை வேண்டிக் கொண்டதுனாலதான் அந்த தேற்றரவாளன் தந்தருளப்படுகிறான். அப்ப நம்ம வேண்டிக் கொள்ளாம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உலகம்தான் அதை பெறாது. நான் பெறமாட்டேன், எனக்கு கிடைக்காதுன்னு நீங்க கொஞ்சம் கூட என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. ஒரு சாட்சி, ஒரு 15 வருஷமா ஒரு டீச்சர், ஒர்க் பண்ண டீச்சர் அபிஷேகமே பெறல. ஒரு நாள் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னது, உன்னை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்போ இந்த வார்த்தையின் மூலம் உன்னை அபிஷேகிக்கிறார். அவ்வளவுதான். அவங்க நினைச்சிட்டு தான் வந்தாங்களாம். எத்தனை கூட்டங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பேர் வந்துட்டாங்க ஸ்பெஷலா அந்த அபிஷேகத்துக்குள்ள வழினா, ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியோட கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த வார்த்தை வந்தோடனே தீர்க்க தரிசனமா மெசேஜ் நடுவுல வந்திருக்கு. அப்ப அவங்களுக்குன்னு எடுத்துக்கொண்டு விசுவாசிச்சாங்க. அப்ப உடனே என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டாங்க. ஓடி வந்து சொன்னாங்க. அப்ப பாருங்க, 15 வருஷமோ 20 வருஷமோ 40 வருஷமோ டிஜே சங்கிள் சொல்லுவாரு, பல நாட்கள் என்ன செஞ்சேன்னு சொல்லுவாரு. பரிசுத்தாவின் வரத்துக்காக, அபிஷேகத்துக்காக நான் காத்திருந்தேன்னு சொல்லுவாரு. அதனால நீங்களும் என்ன செய்யக்கூடாது? நானும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பின்வாங்கிடக்கூடாது, விலகிடக்கூடாது. தொடர்ந்து என்ன செய்யணும்? எக்ஸ்பெக்ட் பண்ணணும், விரும்பணும், வாஞ்சிக்கணும். காத்திருக்கிறதுனா என்ன? காத்திருக்கிறதுனா என்னது? சில காரியத்துல பிரேயருக்கு சில நேரத்துல எஸ் சொல்லி உடனே சாங்ஷன் பண்ணுவாரு, அப்படித்தானே? உடனே கொடுத்துருவாரு. எத்தனை பேர் ஜெபம் பண்ணி உடனே பெற்றிருக்கீங்க? பரிசுத்தாவின் அபிஷேகமோ அல்லது ரட்சிப்போ அல்லது ஒரு நல்ல மார்க்கோ ஒண்ணுமே பெற்றதில்லை. டக்குன்னு ரொம்ப நாள் தான் பிடிக்குமோ? சில விஷயம் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நோன்னு சொல்லுவாரு. சில நேரம் வெயிட் பண்ணு, உனக்கு நிச்சயமா என்ன செய்யும்? வரும், நீ காத்துரு. எத்தனை இடங்கள்ல நம்ம போய் காத்திருக்கோம். ஆனா ஆண்டவர் பாதத்துல இருக்கும் பொழுது அந்த ஒரு பாயிண்ட் ஸ்பெசிபிக்கா நீங்க கேளுங்க, நிச்சயமா என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 3வது அதிகாரம், உன்னத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் மட்டும் எருசலேம் நகரத்துல இருங்க. 24:49. அக்கினிமயமான நாவுகள் சொல்லி பார்த்தோம். அப்ப சீஷர்கள் அறிந்து கொள்ள அடையாளமாக, அது என்னது? அடையாளம். என்னது அடையாளம்? சீஷர்களுக்கே ஒரு அடையாளமா இருந்துச்சு. அக்கினிமயமான நாவுகள் வந்தது. எனக்கு அபிஷேகம் வரும் பொழுது தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலை, உருண்ட நிலை. நான் வீட்டுக்கு வரும்பொழுது மறுபடியும் தூக்கி எறியப்பட்டேன். அந்த அக்கினி அபிஷேகம், அக்கினிமயமான நாவுகள் என் மேல வந்தது. பல மணி நேரம் நான் விழுந்து கிடந்தேன். பல மணி நேரம் அந்த அக்கினி வல்லமை தாங்க முடியாம அப்படியே துடித்தேன். ஒரு தன்னந்தனியாக என்னுடைய எல்டிசி அந்த சாப்பல்ல அபிஷேகம் கிடைச்சது எனக்கு. ஆனா வீட்டுக்கு வரும் பொழுது தன்னந்தனியாக ஒரு சின்ன அறையில ஆண்டவர் மறுபடியும் காட்சி கொடுத்து தரிசனமாக தோன்றி அக்கினிமயமான நாவுகளை கொடுத்தார். இந்த நாள்ல ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த இது நமக்கு நல்லா தெரியும். பிசாசு படிச்சவங்களுக்கு தான் என்னது
மதுபானத்தினால அறிஞ்சிருக்கிறவங்களுக்கு வெறி கொண்டவங்க மாதிரி இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது, அப்நார்மலா இருப்பாங்க, சுய நினைவே என்ன செய்யாது, இருக்காது, இழந்திருப்பாங்க. ஆனா நம்ம பெற்ற அபிஷேகம் நமக்கு என்ன செய்யும், தெரியும். உலக மனுஷனுக்கு தெரியாது, அவங்க பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனா நீங்களும் நானும் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அது தேவனுடைய ஆவி. அந்த பேசுவதற்கான வல்லமை யாரு கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றப்படுதல். அந்த வல்லமை எனக்கு வருமான்னு நீங்க கேட்கலாம். நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். உங்களுக்கும் அந்த வல்லமை வரும், பேசுவதற்குரிய வல்லமை. அந்த நாக்க ஆண்டவர் என்ன செய்வார், பயன்படுத்துவார். அந்த நாக்க நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நமக்கே தெரியாது, அந்த இடத்துல இருந்து என்ன செய்யும், அந்நிய பாஷைகள் அப்படியே பொங்கி போகி என்ன செய்யும், வரும் வரும். யாருமே நிறுத்த முடியாது. அவங்க யாரு? தேவனுக்காக பேசுபவர்கள். அதான் சீஷருக்கு அடையாளமாக அவங்க அறிந்து கொள்ளும் அடையாளம் என்ன? அந்த நெருப்பு. நெருப்பு. இன்னைக்கு நாமும் நெருப்பு தான் படிக்கிறோம். யாக்கோபு நிருபத்துல அது பொல்லாங்குள்ளது, விஷம் நிறைந்தது, நிறைய போட்டிருக்கு. ஆனா அந்த நாக்க நீங்க என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். நாக்க ஒப்பு கொடுத்தாதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, அபிஷேகிப்பார். நாக்க இஷ்டம் போல பயன்படுத்தினா உன் நாக்க பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் என்ன செய், விலக்கி காத்துக்கொள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்கிறவனாக இருப்பான். ஜீவனை விரும்பணும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனை விரும்பணும், ஆவிக்குரிய வாழ்வை விரும்பணும். நன்மை காண்பேன் என்று நான் விசுவாசிக்க விட்டால் நான் என்ன செய்வேன், கெட்டு போயிருப்பேன், கெட்டு போயிருப்பேன். நன்மை காண்பேன் என்ற ஒரு விசுவாசம் என்ன செய்யணும், இருக்கணும். நீ ஜெபம் பண்ணாதான், பைபிள் வாசித்தாதான் அந்த விசுவாசம் வரும். எனக்கு எங்க நன்மை வரும்னா எப்படி வரும்? நீங்க இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே என்ன செய்யக்கூடாது. அதான் யோவான் 3வது அதிகாரம் இப்ப படிக்க போறோம். அங்க நிக்கோதேமு என்று சொல்லி ஒரு பரிசேயர் வர்றதை குறித்து நம்ம வாசிக்கலாம். நம்ம சேர்ந்து வாசிப்போமா? 3வது அதிகாரம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அந்த நிக்கோதேமு அதிகாரி, யூதருக்கெல்லாம் அதிகாரி. அவன் வந்து என்ன செய்யறான், இயேசுவினிடத்திலே வந்து, ரபினா போதகரே என்ற அர்த்தம். நீ தேவனிடத்திலிருந்து, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தான் வந்த போதகர் சொல்லி எனக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் ஏன்னா அவர் தேவாலயத்துல எல்லாம் என்ன செய்தாரு, வாழ்ந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ணார், உபதேசம் பண்ணாரு. அதனால அந்த யூதர்கள் காலத்துல அந்த யூதருக்குள்ள போதகர்னு சொல்லி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கும் அப்படிதான் சொல்றோம். இப்ப எங்களெல்லாம் உங்களை போதகர்னு எங்களுக்கு தெரியுது. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் போனீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? போதகர்னு தெரிஞ்சா மட்டும் போதாதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த பேசுறாரு. அடுத்து, ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால், அவனுக்குள்ள ஒரு இது வருது, தேவன் உங்க கூட இருக்கிறதுனாலதான் என்ன செய்றீங்க, நீங்க அற்புதங்களை செய்றீங்க. அந்த 3 வருஷ கால ஊழியம்தான், ரொம்ப சுருங்கின வருஷங்கள் தான். ஆனா அதுலயும் அற்புத நன்மை செய்கிறவராக தான் அவருடைய கால் சுற்றி தெரிஞ்சிச்சு. பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செஞ்சாரு, விடுவித்தார், குணமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல பிணிகளையும் சகல நோய்களையும் அவருக்கு நீக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. நமக்கும் அப்படித்தான் சொல்றாரு, சீஷர்களுக்கும் அப்படித்தான் சொன்னார். சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒண்ணு என்ன செய்யாது, சேதப்படுத்த மாட்டாது. நம்முடைய இது என்ன, சந்தேகம், பயம், என்ன எதுவும் என்ன செஞ்சிருமோ,
நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களை ஏதோ ஒண்ணு என்ன செஞ்சிடும். பயப்படக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பயமுள்ள ஆவியை நான் என்ன செய்யல கொடுக்கலன்னா நீ நம்பு. இதையாவது என்ன செய், நம்பு. பலமுள்ள ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன். யோபு சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு சொல்றாரு. பயந்தது கொஞ்சம் கூட நினைவுலையோ கூட எதுலையும் கூட நான் என்ன செய்யக்கூடாது, பயப்படுகிறவளா இருக்கக்கூடாது. பயப்படாம சந்தேகம் உள்ளவளா இல்லாம விசுவாசம் உள்ளவர்களா என்ன செய்யணும், இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 3வது அதிகாரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுவோம். அதுல அப்ப தேவன் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அந்த பரிசேயன் கண்டுபிடிச்சான். 3வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்னது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல அவர் நிக்கோதேமு சொன்னது ஒண்ணு. என்ன சொன்னாரு, உங்களை நல்லா தெரியும், நீங்க தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இயேசுவானவர், நான் மெய்யாகவே உனக்கு சொல்றேன், நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும், காண மாட்டாய். எதனால காண மாட்டாய், மறுபடியும் பிறக்காவிட்டால். நீ மறுபடியும் என்ன செய்யணும், பிறக்கிற அனுபவம் வேணும். அதுக்கு அடுத்த வசனம், உன்னை நிக்கோதேமு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நம்மள மாதிரி தானே அந்த நிக்கோதேமு. உடனே ஒரு கொஸ்டின், ஒரு கேள்விக்குறி வந்துருது. ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கும்போது எப்படி பிறப்பான், அவன் தாயின் கற்பத்துல 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ. உன்னை இயேசு விடவே இல்லை. ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறத குறிச்சு சொல்றாரு. ஜலத்தினால் ஆவியினால் பிறக்கிறது என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஆனா அவர் பாசிட்டிவா சொல்லிட்டு தான் நெகட்டிவான காரியத்தை சொல்றாரு. நீ மறுபடியும் பிறக்காட்டா தேவனுடைய ராஜ்யத்தை, அங்கேயும் நெகட்டிவா தான் சொல்றாரு. பிறக்காட்டா நோ உனக்கு. சிலருக்கெல்லாம் இப்ப கஷ்டமா இருக்கு, நீ இப்படி செய்யாட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொன்னாலே என்னது, இந்த காலங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். இவர் அப்படியே என்ன செய்யறார், சொல்றார், நீ மறுபடியும் பிறக்கணும். அப்ப நிக்கோதேமு ஒரு முதிர் வயது உள்ளவர். அவர் என்ன நோக்கத்தோடு கேட்கிறாருன்னா, முதிர் வயது உள்ள நான் மாற முடியுமா அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்கிறார். அதுதான் அதுக்குரிய விளக்கம். நிக்கோதேமு இயேசு கூறுறத முதல்ல அவன் கேள்வி கேட்டான், நான் முற்றிலும் நான் மாற்றப்பட முடியுமா அப்படின்னு அர்த்தமா. முதிர் வயதா இருக்கையில நான் எப்படி மறுபடியும் பிறப்பேன், தாயின் வயிற்றுல மறுபடியும் பிரவேசிக்க முடியுமா, அப்படி போயிருச்சு அவருக்கு. சிலர் நிறைய ஜென்மம்பாங்க. ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மறிப்பதும் தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நீ 2ஆம் தரம் எப்படியோ, நீ எப்படி பிறந்தாலும் நீ அதே சுவாவம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ரியில போட்டிருக்கு. அதே நிலையில தான் இன்னைக்கும் மத தலைவர்கள் கூட இருக்கிறாங்க. அந்த இளைஞனோ வயதானவனோ யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக தான் புதிய பிறப்பின் அனுபவம் பெற முடியும் சொல்லி அவர் கேள்விக்கு பதில சொல்லிடுறாரு. அடுத்து 3:8 வாசிங்க. காற்றானது இஷ்டமான இடத்துல வீசுது, அதன் சத்தத்தை கேட்கிறோம். 8வது வசனம் 3:8, யோவான் 3:8. அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அப்ப காற்று என்ன செய்யும், காற்று என்ன செய்யும், காற்று அடிக்கும் சொல்லுவோம் ஒரு வார்த்தை. காற்று வீசுகிறது, காற்று நன்றாக வீசுகிறது. காற்று, சுழல் காற்று, பெருங்காற்று, பலத்த காற்று. அதான் அப்போஸ்தலர் 2வது வசனத்துல படிச்சோம், பலத்த காற்றுன்னு இருக்கு. நிறைய காற்றுல நிறைய, ஆனா இந்த காற்று ரூவா காற்று, இது ஒரு சுவாச காற்று. அதான் அவர் பாடலா ஏற்றி இருக்கிறார். அந்த ஆவி என்ன செய்து சுவாசிக்கிறது. காற்றுனா என்னது, காற்று இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, அல்லது காற்று அல்லது ஆவி. அந்த ஆவி என்ன செய்து
இந்த ரூவா காற்றை நீங்க என்ன செய்றீங்க? சுவாசிக்கிறதுனால தானே நம்ம உயிரோட இருக்கிறோம். காற்று காற்று சாதாரண காற்று, இந்த இடம் முழுசும் காற்று இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆக்சிஜனும் வேற என்ன இருக்கு காற்றுல? தண்ணியில என்னெல்லாம் இருக்கு? ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருக்கு. அப்ப காற்று மண்டலம் முழுவதும் ஓட்டோ ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப அததான் அந்த ஆவி என்ன செய்து சுவாசிக்கிறது. ஆவி மனுஷன் ஜீவன், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நீ அக்கிரமத்தினால மறைச்சு கிடக்க கூடாதுன்னு தான் ஞானஸ்நானத்தை மறுஜன்மம் முழுக்க ஆண்டவர் சொல்றார். நீ மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். காற்று வீசுறத நீ ஃபீல் பண்ண முடியும். நம்ம இந்த இடம் முழுசும் நம்ம இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. காற்று, தண்ணீர், வெளிச்சம், சூரிய ஒளி எல்லாம் நமக்கு தேவை. அதனாலதான் இயேசுப்பா அழகா சூரியனை படைச்சு தண்ணியை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். காற்று மண்டலம் அதுதான் என்னது. சிலரெல்லாம் காற்று கிடைக்கலன்னா அவங்கள என்ன செய்யறாங்க? அவங்க அந்த காற்றுக்காக, ஆக்சிஜனுக்காக என்ன செய்யறாங்க? சில நாட்கள் என்ன செய்யறாங்க? வைக்கப்படுவாங்க அவங்களுக்கு அந்த சுவாசம் வர்றதுக்காக. அப்ப காற்று என்னது? ரொம்ப முக்கியமானது. அந்த சுவாச காற்று, ரூவா காற்று தேவனுடைய ஆவியினுடைய செயல். சொல்லுங்களேன், இது என் தேவனுடைய ஆவியானவருடைய செயல். இந்த காற்றை வீச பண்றது, என்னை சுவாசிக்க வைக்கிறது யாருடைய செயல்? ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அப்ப ஆவியினால பிறந்தவருடைய உள்ளான வாழ்வு என்னது? ரொம்ப முக்கியமானது. உள்ளான வாழ்வு. நீங்க வெளியே எவ்வளவு பார்க்கலாம், ஆனா உள்ளான வாழ்க்கை யாருக்கு தெரியும்? என்னுடைய ஆவியின் வாழ்வு. ஆவியில நான் பிறந்திருக்கிறேனா? ஆவியில் பிறந்தவன் எவனோ அவன் அப்படியே இருக்கிறான். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பதோ, ஆவியானவரால பிறந்த நம்மளோ எப்படி இருப்போம்? ஆவியை போலவே இருப்போம், ஆவியானவரை போலவே இருப்போம். அதான் போன வாரம் படிச்சோம். அவர் ரூபம், அவர் சாயல், அவருடைய இமேஜ், அவருடைய லைக்னஸ் படி நம்ம என்ன செய்கிறோம்? மாற்றப்படுகிறோம். ஏசாயா 35 எடுத்துக்கிடுவோம். ஒருத்தர் ஏசாயா 35 கடைசி வசனம். காற்று தனக்கு இஷ்டமான இடத்துலதான் வீசும். அப்ப ஆண்டவர் நம்மளை இஷ்டப்பட்டு என்ன செஞ்சார்? நம்ம மேல அவருடைய ரூவா காற்றை வீச பண்ணிட்டார். அவர் சத்தத்தை கேட்கிறீங்க. எப்படி கேட்கிறீங்க? வார்த்தையின் வழியாக. இந்த கடைசி நாட்கள்ல ஒரு அக்கினிமயமான நாவை கொடுத்து உங்களை அபிஷேகித்து, அந்த பலத்த காற்று முழக்கமா தான் வரணுமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களை மாதிரி அக்கினியா தான் வரணுமா? எங்களுக்கு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவத்தை கொடுப்பார். எல்லாம் முழங்கால நின்று குதித்து எனக்கு அப்படிதான் அபிஷேகம், எனக்கு கிடைத்தது அப்படிதான். தவறுன்னு சொல்லல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்வார்? கொடுத்திருப்பார். இப்ப நீங்க பயப்படவே கூடாது. நான் பெற்றா என்ன ஆவி வருமோ? இப்படி சந்தேக ஆவியே முதல்ல என்ன செய்யணும்? ஓட்டணும். ஓட என்ன செய்யணும்? துரத்தணும். ஆவி சுவாசிக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுகிறது, ரெகக்னைஸ் பண்ணுது, அக்னாலேஜ் பண்ணுது. அந்த சத்தத்தை நீ கேட்கிறாய், ஆனா எந்த இடத்துக்கு போகுது, எங்க வருதுன்னு நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது போலதான் ஆவியில பிறந்தவனு என்ன செய்யறான்? மாறாம இருக்கா? இல்ல, அப்படியே இருக்கிறான்னா அவன் ஆவியில் பிறந்தவன். அவனை என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இது மறுபடி பிறந்த ஆள், இது மறுபடியும் பிறந்தவங்க. born again சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் பிறந்த அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பாவ வாழ்க்கையை விட்டுட்டு, அவரிடத்துல பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானம் எடுத்துட்டு, இரக்கம் பெற்று, எய்த்தின் வாழ்வு வேண்டாம் என்று சொல்லி விட்டவங்க அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை என்ன செய்ய மாட்டாங்க? இழக்கவே மாட்டாங்க. அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பேசுற சபை ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ரட்சிப்பின் சந்தோஷம் ரொம்ப முக்கியமானது. மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியமானது. மனம் திரும்பி நீ குணப்படு, பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீங்க. 11 பேர் தான் அவங்களோட கூட நின்று
பேதுரு நின்றாருன்னு பாக்குறோம், பிரசங்கம் பண்ணார். அப்ப 3000 5000 சொல்லி என்ன செய்தாங்க, சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அப்போ சில நடவடிக்கைகள் முழுசும் ஒவ்வொரு அதிகாரமா படித்து பாருங்க. அவ்வளவு நமக்கு என்ன செய்யும், புத்திய புகட்டும், அறிவை புகட்டும், அவ்வளவு உணர்வை கொடுக்கும், அவ்வளவு நீங்க ஜெபிக்க உங்களை வைக்கும், ஏவும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம என்ன செய்யணும், பிரவேசிக்கணும். நீ என்டர் கூட பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன். The wind blows, breathes where it wills. எங்க அது சித்தமோ, யாரிடத்துல நோக்கி வீசணுமோ அதான் where it willsனா அதான் குறிக்குது. எங்க அந்த காற்று வீசணுமோ அங்க வீசி அந்த சவுண்ட நீ சவுண்ட மட்டும் நீ கேட்ப. காற்றுடைய அந்த சத்தம் கேட்கும். பெரிய காற்று அடிச்சதுன்னா என்ன செய்யும், நல்ல சத்தம் கேட்கும், சத்தம் கேட்கும். அத நீ அறிவ, ஆனா அது எங்க போகுதுன்னு தெரியாது. அப்ப ஒவ்வொருத்தரும், so it is with everyone who is born of the Spirit. அவங்களுக்கு எப்படி நடந்ததுன்னு என்ன செய்யாது, எப்படி வந்துச்சு அப்படி ஆச்சரியமா இருக்கும். இந்த காற்று எப்படி என்ன நோக்கி வந்துச்சு, எப்படி வீசுச்சு, எப்படி இந்த குளிர்ந்த காற்று வீசுச்சு. எப்பவும் ஜெபிக்கிறவங்களுக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை. ஜெபிக்கிறவங்களுக்கு அனலா இருக்கும். எந்த ஏர் கண்டிஷனுக்குள்ள விட்டாலும் என்ன செய்யும், வேர்த்து ஒழுகும். ஜெபிக்கும் பொழுது, நல்லா ஜெபிக்கும் பொழுது ஒழுங்காக நான் ஜெபிக்கிறவளா அந்த நேரத்தை நான் காத்துக்கொண்டா அப்படி வேர்த்து ரொம்ப அனலா இருக்கும், ஏர் கண்டிஷனுக்குள்ள இருந்தாலும். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய, குளிர்ந்த காற்றுக்கு ஒப்பனையா இருக்கிறாரு, அக்கினிமயமான நாவுகளை தராரு, பலத்த காற்று போல என்ன செய்யறாரு, உங்களெல்லாம் அப்படி அசைக்கிறதுக்கு. என்னது, பலத்த காற்று வரணுமா, நம்மளாம் அசையக்கூடாது, ஆடக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்யணும், உங்களெல்லாம் மாற்றணும். அந்த வயசான நிக்கோதேமை என்ன கேட்டாரு, ஆண்டவர் அதை தான் விளக்குனாரு. நீ மாற முடியும், நீ முதிர் வயதா இருந்தாலும் இளைஞனா இருந்தாலும் நீ என்ன செய்ய முடியும், மாற முடியும். 2:15 செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்போ ஒரு அவுட் போரிங், இந்த கடைசி நாட்களுடைய அபிஷேகத்தை என்ன செய்யுங்க, கேளுங்க. உங்கள் குமாரத்திகள் பெற்றுக்கொள்ளட்டும். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, கெட்ட சொப்பனம் காண மாட்டாங்க, நல்ல சொப்பனத்தை என்ன செய்வாங்க, காண்பாங்க. பிசாசு பயமுறுத்துகிற கொம்பெல்லாம் காமிச்சிட்டு வருவான், யானை மாதிரி சிங்கம் மாதிரி உருமிக்கிட்டு. அது பயமுறுத்துகிறவன் தான், பயமுறுத்துகிறவன். ஜஸ்ட் என்னது, பயமுறுத்துகிறவன். அதான் பயமுறுத்துகிற. நீ பேப்பரை படிச்சேன்னா கவனமா இரு. சில கொள்ள இத படிச்சுட்டு என்னது, அல்லது ஏதாவது சண்டை படம், கார்ட்டூன், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகள் பார்க்க கூடாது. அப்ப பயமா தான் இருக்கும், கெட்டதுதான் வரும். நீங்க என்ன பாக்குறீங்களோ அதானே வரும். நீங்க ஒழுங்கான நல்ல வசனத்தை படிச்சீங்கன்னா நல்லது வரும். ஏதோ ஒரு இடத்துக்கு, தவறான இடத்துக்கு போனா தவறான காட்சி தான் வரும். அப்படியே படுத்தீங்கன்னா, ஜெபம் பண்ணாம, வேதம் வாசிக்காம, அல்லது குடும்ப ஜெபம் இல்லாம இருந்தா, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடா. அப்ப குடும்பத்துல ஆண்டோடைய பிரச்சனை வரட்டும். சாத்தானுடைய உட்புகுதல் என்ன செய்யாது, அப்போ இராது. இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப உன்னதத்திலிருந்து ஆவி, அந்த உன்னதத்தின் ஆவி நிழலிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னதமானுடைய ஆவியின் பலன் உண்மை நிழலிடும் என்று சொல்லி மரியாளுக்கு தூதன் சொன்னதை பார்க்கிறோம். உன்னதமானவர் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை செய்வார். அப்ப வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்யணும்னா உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்ன செய்யணும், தரிப்பித்துக் கொள்ளணும். தரிப்பித்துக் கொள்றதுன்னா அதை அணைத்துக் கொள்ளுவது, பெற்றுக் கொள்ளுவது, உடுத்திக் கொள்ளுவது, அதையே ஆதாரமாக்கி கொள்ளுவது. அந்த உன்னதத்தின் பலனையே சார்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு அந்த உன்னதத்தின் பலன் தான் இருக்கும். அற்பமான அந்த சில்லி திங்ஸுக்காக கவலைப்படுகிற அந்த பலன் மோசமான பலன், பலவீனப்படுத்துகிறது. அது சத்துவத்தை இழக்க பண்ணிடுறது, அல்லது ஒரு வலி வேதனை என்ன செஞ்சிருது, அதிகரிச்சிருது.
ஆவியானுடைய பலன், உன்னதமானவருடைய பலன் என் மேல் நிழல் இடணும். அப்ப உன்னத மறைவு, அவருடைய கூடார மறைவுல, அவருடைய சட்டைகளின் நிழலில நான் வந்து அடைவேன். நீ எங்க போனாலும் நீ என்ன செய்ய, அங்க வந்து தங்கு. எங்க வந்து தங்கு? நீங்க சொல்லலாம், எனக்கே ஒரு சின்ன வீடு தான், ஒரு டென்ட், அதுலதான் நான் தங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க போக சொல்றீங்க? நான் இந்த கூடார மறைவை சொல்றேன். அவர் தான் பாதுகாப்ப நம்மளை சுற்றி அக்கினி மதலா இருக்கிறார். பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்க வீட்டுல இருந்தாலும், எங்க போனாலும், பஸ் ஏறினாலும், என்ன வேலை செஞ்சாலும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்க முடியும். படித்தாலும், படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, எல்லா இடத்துல என்ன செய்ய முடியும்? அவரோடு கூட வாழ முடியும். அவங்களோடு கூட இருக்கும்படிக்கு தந்தொருளப்பட்டேன். நீ அதை மிஸ்யூஸ் பண்ணாத அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லது வேகா இருக்காத. பரிசுத்த ஆவியானவரை நீ என்ன செய்ய? ரெகக்னைஸ் பண்ணு. காற்றை எப்படி ஃபீல் பண்ண முடியுமோ அதான் அந்த இடத்துல பலத்த காற்றுன்னு போட்டிருக்கு. பலத்த காற்றுன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த பலத்த காற்றின் அபிஷேகத்தை அல்லது அந்த சுவாச காற்றை, அந்த ரூவா காற்று உயிர்ப்பிக்கிறது. ஆவி என்ன செய்து உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்ப என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே அவர் என்ன செய்யறாரு? எனக்கு பலனை பெருக பண்ணுகிறார். அவரிடத்துல நான் காத்திருக்க அவர் பிரியப்படுகிறார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், எவ்வளவு மணி நேரம் காத்திருப்பீங்க? நீங்க 24 மணி நேரமும் என்ன செய்யலாம்? ஆண்டவரோடு பேசிட்டே இருக்க முடியும். நடந்துட்டே கண்ணை திறந்து ஜெபிக்கலாமா? கண்ணை திறந்து இந்த வார்த்தையை நான் ஜெபமாக்கலாமா? இந்த வசனம் தான் ஜெபமா என்ன செய்யணும்? மாறணும். அப்பதான் உங்களுடைய மனாந்திரம் வயல்வெளியா மாறும். நிக்கோதேமும் முதிர் வயதுல அப்படின்னு சொல்லி கேட்டாரு, நான் எப்படி திரும்ப பிறக்க முடியும்? முதிர் வயதோ, இள வயதோ, வாலிப வயதோ, எந்த வயதானாலும் என் நாட்களுக்கு தக்கதாக என்னுடைய பலன் இருக்கும், என்னுடைய அபிஷேகம் இருக்கும், என்னுடைய பலன் குன்றாது. இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். மோசே 120 வருஷம் அவருடைய கண் இருளடையில மங்கள. பிறகு யோசுவாவுக்கு 110 வயசு வரைக்கும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல ஆதியாமத்துல வாசித்தோம், நீங்க இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். நம்முடைய தீர்க்காயுசு, சமாதானத்தை, பலனை, சுகத்தை அதிகரிக்க பண்ணுகிறவர். உன்னுடைய ஹெரிடிட்டி ஒன்று சொல்லலாம். ஹெரிடிட்டினா என்ன? முன்னோர்கள் அந்த சாபத்துல வாழ்ந்திருக்கலாம், ஆனா அந்த சாபம் உன்னை என்ன செய்யாது? பின்தொடர முடியாது. அவங்களுடைய கேரக்டர் படி என்னை ஆண்டவர் பிரித்தெடுக்கல, அதுக்காக என்னை மறுபடியும் பிறக்க செய்யல. அப்ப ஆண்டவர் அவருடைய ஹெரிடிட்டினா என்னது? ஹெரிடிட்டி மீன்ஸ் தமிழ்ல பரம்பரை. அதாவது முன்னோர்களுடைய அந்த மரபணு, அந்த வம்சவழி, வம்ச வரலாறு என்ன, அது ஒண்ணும் பாதிக்காது. நீங்க அதை தான் பேசுங்க. நான் ஆரம்பத்திலே அதை தான் பேசுனேன். என்னுடைய குடும்பத்துல இருக்கும் பொழுது என்னை எந்த ஹெரிடிட்டி என்ன செய்யாது, பாதிக்காது. ஆண்டவர் எனக்கு நிலைத்திருக்க உதவி செய்வார். கிருபை கொடுத்துட்டார். நான் ரட்சிக்கப்பட்ட அன்றே அதை சொன்னேன். என்னை எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க, நீ எப்படி நிலைச்சிருப்ப பாப்போம், நீ பாரு மாறிடுவ பாரு. நான் பேசாம இருந்தேன். ஆனா அதிகமா ஆண்டவர் ஜெபிக்க கிருபை கொடுத்தார். நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்தார். யாரும் என்னை என்ன செய்யல, மாற்றவே முடியல. நான் தான் மாறிக்கொண்டே இருக்க. அவங்க என்னைய கூப்பிட ஆரம்பிச்சாங்க. போன்ல தொடர்ந்து போகும் பொழுது அவங்க அணுக ஆரம்பிப்பாங்க. இன்னமும் வெட்கப்பட்ட நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அநேகம் பேர் அவங்க என்ன செய்தாரு? கிறிஸ்துவுக்குள்ள அவங்க எல்லாம் வர உதவி செய்தார். அநேகம் பேரை ஆயதாயப்படுத்திக் கொள்ள உதவி செய்தார். நான் மட்டும் நிலைச்சிருக்காம காற்று பறக்கடிக்கிற பதற போல இருந்தேன்னா, நிலையற்று இருந்தேன்னா என்ன செய்திருக்க மாட்டாங்க. 2 மனம் இருந்தா நான் யாருக்கும் யூஸ்லெஸ். ஆண்டவரே, என்னை படைச்ச சிருஷ்டித்த ஆண்டவருக்கும் நான் என்னது, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நான் அழுவேன். ஆண்டவரே, நான் பயனற்ற பாத்திரம். ஆண்டவரே, நான் பயனே இல்லப்பா, நான் பாரமா இருக்க கூடாதுப்பா நான் சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பேன். அப்பதான் ஆண்டவர் கிருபை வரங்களை கொடுத்து அந்த அபிஷேகத்தை மென்மேலும் கொடுத்து அப்ப உன்னத்திலிருந்து ஆவியானவர் என்ன செய்யணும்? ஊற்றப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
கடந்த மாதம் எழுதின தேர்வில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க தேவன் கிருபை செஞ்சாங்க. அதுக்காக நன்றி. மேலும் எனக்காக ஜெபித்த ஊழியர்களுக்காகவும் மற்ற யாவருக்காகவும் நன்றி. உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் குடும்பமாய் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளவும் தேவனுடைய மகிமைக்கு எங்களை பிரயோஜனமாக வைத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2025-26 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் என்னோட மகன் பால் நேசன் அவர்கள் வந்து 500 மதிப்பெண்களுக்கு 476 மதிப்பெண்கள் பெற கிருபை செய்திருக்கிறார். இது எங்களால் உண்டானதல்ல, கர்த்தருடைய மிகப்பெரிய ஈவு. ஏன்னா அவர் வந்து கடந்த மேக்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பூரா ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபீவர் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு அன்பிலீவபிளாக இருந்துச்சு. அதில் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அந்த எக்ஸாமுக்கு போக முடியலை. காலையில் 8 மணிக்கெல்லாம் ஹை ஃபீவர் 103 இருந்துச்சு. அவர் நாங்கள் நினச்சோம் பயந்துட்டு தான் இருக்காரோ அப்படின்னு நினச்சி ரொம்ப இதாக இருந்து டீச்சர்ஸை கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, சார் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், டேப்லெட்டையும் கையில் கொடுத்து விட்டுருங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் எடுத்துட்டு ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது வாமிட் எடுத்துட்டாரு பூராமே. இருந்தாலும் ஃபீவர் குறையவே இல்லை. அதோட தான் போனார், போய் எழுதினார். எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே அவரால் உட்கார முடியல. உடனே போய் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே போயிருந்தாலும் கூட அவருடைய போகும்போதெல்லாம் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே இந்த பரீட்சையில எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருந்து படித்து நைட்டெல்லாம் தூங்குவார். நான் ஒரு 2 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னு படுத்தவர் 1/4 மணி நேரத்தில் எந்திரிச்சு திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்படிமா நல்ல எஃபர்ட்டை கொடுத்து படித்து நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் ஆக்சுவலாக ஒரு 450 எடுத்தால் போதும் தம்பி, அதளவுக்கு போதும்னு தான் நான் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அதையும் மீறி அவர் ரொம்ப எஃபர்ட் கொடுத்துட்டு ஒரு 476 ஸ்கூல் அளவில் ஃபஸ்ட்டு 7 பேர் அளவில் வர்றதுக்கு கிருபை செஞ்சிருக்காரு. இது எல்லாம் வந்து கர்த்தருக்குள்ள இருந்து அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வழிகளின்படி நடக்கிறதுனால தான் நடக்குது என்பதை மகன் அறிந்து கொண்டாரு. அதற்காண்டி தேவனுக்கு ரொம்ப நன்றி சொன்னாரு. வந்து குடும்பத்தோட எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. எங்களுக்காக வந்து ஒரு எப்படி பாரப்பட்டு அதுக்கு என்னென்ன ஒரு சப்போர்ட் பண்ணணுமோ ஜெபத்தால அதை பூரா செஞ்சு நம்மளுக்கு ஒரு சபை விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து பண்ணதுனால தான் இந்த ஒரு முயற்சி எடுத்ததான் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அதுதான் உண்மையும் கூட. இனி வரும் காலங்களையும் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காகவும் நம்ம சபை விசுவாசிகளில் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உந்துதலாக இருக்கிற நம்ம பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாக அவங்க எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சந்தோஷமான செய்தினா என்ன செய்யுங்க, அவங்களோட சந்தோஷப்படுங்க. கை தட்டினீங்களா, அப்படிதான் என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். செய்தியா இருந்தாலும் அவருக்குள்ள என்ன இருக்கு, கிளாஸுக்கே போனதில்லை, 10th 12th பண்ணும் தெரியாம பண்ணும், மேலே மொட்டை மாடியில் போய். ஆனால் போக முடியாது. பரீட்சை நேரம் கிளாஸு அட்டண்டன்ஸே கிடையாது. அதுக்கு அதனுடைய சாட்சியம் அப்படிதான். ஆனால் ஆண்டவர் எப்படி படிக்க வச்சாரு, எப்படி கிருபை கொடுத்தாரு. ஜப வாழ்வு, அந்த அபிஷேக வாழ்வு. அப்போ நீங்கள் சும்மா லேசாக இதை என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. இன்னைக்கு போட்டிருந்த வல்லமை வெளிப்படும் நாள்னு சொல்லி நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீரம்பு கொண்டே, பாவக்கலிட கழுவிட்டே. ஜீவன் தந்து நீரம்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவிவிட்டே.
உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை பார்க்கும் கண்களை தந்திரையா பாடும் உதடுகள் தந்திரையா பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா உடைக்கும் கருங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா உழைக்கும் கருங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் ஊற்றினீரே புனித உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் ஊற்றினீரே சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. சில பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுட்டீங்க. இன்னும் நிரப்பப்பட ஆவல் வாஞ்ச உங்களுக்கு வேணும். தாகமுள்ளவன் மேலே தான் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் இல்லைன்னா தண்ணி குடிக்க மாட்டீங்க. தாகம் இருந்தால் தண்ணி தரமாட்டேன்னாலும் கூட விட மாட்டீங்க. எங்களுக்கு தண்ணி வேணும், என்ன அவ்வளோ தாகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி குடிப்பீங்கள்ல. இப்போ பரிசுத்த ஆவி ஆகிய ஜீவ தண்ணீரை உங்களுக்கு இலவசமாக கத்த தர்றாரு. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்ச தாகம் உங்களுக்கு வேணும். இல்லைன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை தந்துடுங்க, இப்போவே என்னை நிரப்பிடுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? செய்தி கொடுத்தாங்க, எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? அம்மா போய் இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. ஆவியானவருடைய புதிய ஒரு நிறைவுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் ஒரு அனாயிண்டிங் ரைட் நவ். ரிபாலா பாதாரா எல்லாரும் விட்டு கொடுத்து நிரப்பிடுங்க. கொஞ்ச நேரம்
ஆரோ லைகடபா தஹண்டரிலியா ஹசனிகதா ஹதலாத்தியா. பெற்றுக்கொள்ளாதவங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங். பெற்றுக்கொண்டவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏற்கனவே பெற்றுக்கொண்டவங்கள புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏபாலா கந்தாரா ரிகடதா அலகதா வேற ஹலகுதரா புதிய பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. உன்னதத்தின் ஆவியானவரே ஊற்றுங்க, ஊற்றுங்க. பொழிந்தருளுங்க, பொழிந்தருளுங்க. விசுவாசமுள்ளவர்களாய் கேட்டவங்க மேல, வசனம் கேட்டவங்க மேல எப்படி பேதுரு நின்றாரோ அப்பொழுது பொழிந்தருளப்பட்டது. அந்நிய பாஷை அடையாளங்கள், பல பாஷைகள் பேசினவர்களும் கூட கேட்ட பொழுது பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அளவுக்கு உங்களை நாவை அவர் பிடிக்கிறார். உங்களை நாவிலிருந்து இப்பொழுது இப்பொழுது பேச ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த பிரசன்னம், அந்த பிரசன்னம் ஆண்டோடைய ஊற்றப்படுதல், ஊற்றப்படுதல், ஊற்றப்படுதல். பெற்றவங்க மந்தமா இருக்காதீங்க. பெற்றவங்க வேடிக்கை பார்க்க கூடாது. பெற்றவங்க புதிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்க. பெறாதவங்களுக்காக அவங்க பெறணும்னு சொல்லி வாஞ்சிங்க. பயமுள்ள ஆவியெல்லாம் ஆண்டவர் கடிந்து கொள்ள சொல்றார். அபாத்திர தன்மைகள் நீங்குகிறது. நீ தகுதி இல்லை இல்லைன்னு சொல்லி பார்க்கிற தாழ்வு எண்ணத்தோடு இருக்கிற என் பிள்ளையே, எவ்வளவு நாள் மட்டும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உனக்கு இருக்கும்? தாழ்வு எண்ணத்துல, தோல்வி எண்ணத்துல, அந்த குற்ற உணர்வுல அது அவன்தான் உனக்கு குற்ற உணர்வை கொடுக்கிறவன். கில்ட்டி கான்சியன்ஸ் உணவிட்டு நீக்குகிற அந்த குற்ற உணர்வு, குற்ற தன்மை போல, குற்றம் செய்தவளை போல நீ தண்டிக்கப்படாத மகனாக பார்க்கிறேன் சொல்றாரு. ஃபாதர் பாடுறாரு. ஓ ராகா தலா ரபா கதலா பகஷகலபா. எந்த பாவம் செய்தவனையும் கூட தண்டிக்கப்படாதவனாக அவருடைய கண்கள் பார்க்கும் பொழுது நீயே உனக்குள்ளே உறுத்தி கொண்டிருக்கிறது. குற்ற மனசாட்சியோடு நின்று கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவர் கேட்கிறார். யாருக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார்? குற்ற உணர்வு, தாழ்வு எண்ணம், உங்களை விட்டு ஆண்டவர் அறவே அகற்றி போட விரும்புகிறார். என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதே. உன் குறைவை ஒத்துக்கொள், உன் குறைவை ஒத்துக்கொள். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, அபிஷேகம் உனக்குள் நிலைத்திருக்கும், அது போதிக்கும், நீ நிலைத்திருக்க முடியும். பெறாதவங்களுக்கு இடம் கொடுங்க, சற்று அமைதியா இருங்க. விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க விசுவாசிகள் பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீங்க. சின்ன பிள்ளைகளும் கூட கண்ணை மூடி கேளுங்க. Thank you, Jesus. Thank you, Lord. வீட்டுக்குள்ள போய் நீங்க நல்ல தனிமையா உட்கார்ந்து நல்ல அந்நிய பாஷையில பேசி உங்க ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்பிடுங்க. சிலர ஆண்டவர் லேசா டச் பண்ணியிருப்பாரு. ஒரு புதிய அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அதை அனல் மூட்டி எழுப்பணும். வீட்டுக்கு போய் அனல் மூட்டி எழுப்புங்க. சர்ச்சில் ஒரு சின்ன டச் பெற்றாலும் அதை அனல் மூட்டி எழுப்புங்க. அது பெருக ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாஞ்சதாக எத்தனை பேருக்கு இருக்குது? புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்றுதான் நான் இன்னைக்கு செய்தியை கொடுத்துட்டு வந்தேன். ஏன் புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடாது? நேற்று இருந்ததான் இன்னைக்கும்
நேற்று இருந்த சாப்பாடு தான் இன்னைக்கு சாப்பிடுவீங்களா? ஆமா, இல்ல இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடுறீங்க, புதுசு புதுசா செஞ்சு சாப்பிடுறீங்க இல்லையா? ஏன் புதிய புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கூடாதா? புதிய புதிய அனுபவங்களை கத்து தர்றதுக்காக கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரியுங்க, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவர்கள் உமக்காய் வாழட்டும் ஆண்டவரே. அது நன்மையை பலனை திரும்ப தூரத்தனையாய் பெற்றுக்கொள்ளட்டும். இப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை புதிய விதத்துல, புதிய நிலைமையில, புதுதாகவும் அந்த புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்திலையும் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. வருகை மட்டும் காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.